புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. இந்த 2025 4 கிரக பயிற்சிகள். கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 4 கிரக பயிற்சிகள் அதுக்குண்டான பலன்கள் கோச்சார ரீதியாக இந்த சனீஸ்வர பகவான், குரு பகவான், ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் கொடுக்கும். உங்கள் வயதுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி கோச்சார ரீதியாக 20% அப்படின்னா கூட தசா புத்தி பலன்கள் பொறுத்த வரைக்கும் 80%. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு, ராகு, கேது, சனீஸ்வர பகவான் இந்த 4 கிரகங்கள், அதுவும் இல்லாமல் தசா நடத்தக்கூடிய மற்ற கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் பலன்கள் எப்படி இருக்கும் உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து இந்த 2025 நீங்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் வயதுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசா புத்தி காலங்களில் கோச்சார ரீதியாக கிரகங்களின் மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். தசா புத்தி ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைபட்ட நட்சத்திரங்களோடு 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். தனுசு உத்திராடம் நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தனுசில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 3 நட்சத்திரங்களில் கடைசி நட்சத்திரம் 3வது நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்திராடம் நட்சத்திரம். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் முழுமையான 4 பாதங்கள் இல்லை, முதல் பாதம் மட்டுமே இந்த தனுசு ராசியில் இருக்கும். மீதி 3 பாதங்கள் மகர ராசியில் வரும். அப்போ தசாபுத்தி பலன்களாக சொல்லும் போது இந்த உத்திராட நட்சத்திரம், அதாவது உடைப்பட்ட நட்சத்திரம், இதில் ஒரு பாதம் இருக்கும், மீதி 3 பாதங்கள் மகர ராசியில் இருக்கும். அப்போ உடைப்பட்ட நட்சத்திரங்களில் இதுக்கு சொல்லக்கூடிய தசாபுத்திங்கிறது உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். இந்த சூரியனோட நட்சத்திரத்துக்கு தசாபுத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 வருடங்கள். தசாபுத்தி 6 வருடத்தில் 1.5 வருடம் மட்டுமே இதில் வரும். மீதி 4.5 வருடங்கள் மகர ராசியில் வரும். 5 வருடங்கள் நம்ம தசாபுத்தி இருப்புக்கெல்லாம் எடுத்துட்டா கூட குழந்தை பருவத்திலேயே 5 வருடங்கள் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு போயிடும். அதன் பிறகு வரக்கூடிய 10 வருடங்கள் சந்திரதசை. அப்போ 5 + 10 15 வயசு வரைக்கும் சந்திரதசை போயிடும். 21 22 வரைக்கும் செவ்வாதசை தான் வரும். இப்போ 22 வயசு வரைக்கும்னாக்கா இதெல்லாம் படிக்கக்கூடிய காலங்கள். இதில் காலேஜ், மேல் படிப்பு, உயர் படிப்பு, அதுக்கு மேலெல்லாம் போய் வெளிநாட்டில் படிக்கிறது. இந்த 22 வயசு வரைக்கும் செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது ராசிக்கு வரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 2025 கிரக பயிற்சிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 4 கிரக பயிற்சிகள் இருக்குது. சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் மாதம் 29, 3 மாதங்களுக்கு முன்னாடி அதனோட வைப்ரேஷனை காட்ட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஜனவரி மாதத்துலேருந்தே சனி பகவானுடைய பயிற்சிக்கு உண்டான பலன்களை நீங்கள் எடுத்துக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய பயிற்சி ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து இப்போ 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாவது இந்த வருடத்தில். 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் 1.5 மாத காலங்களுக்கு முன்னாடியே அதனுடைய வைப்ரேஷனை காட்டும். 1.5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அது வக்கர நிவர்த்தியாகி அந்த குரு பகவான் இருக்கும். அந்த டைமில் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா 2025 ஜனவரி மாதத்துலேருந்தே குருவுடைய பலன்கள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு ராகு கேது பயிற்சி சென்ற பகுதியில் 2025 வந்தால் கூட ராகு பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். கேது பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 4 கிரக பயிற்சிகள், இந்த ராஜ கிரகம்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களும் பயிற்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. தசாபுத்தி ரீதியாக இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம், நல்ல ஒரு மாற்றம் உண்டு. மேல் படிப்புக்காக வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட உயர் படிப்புகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் இந்த சனீஸ்வர பகவான். 4ஆம் இடத்துல இருந்தாலும் கெடுபலன்களை கொடுக்காது, வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும். உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் விலகும். 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் போச்சுனாக்கா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி, அவங்களுக்கு மருத்துவ செலவு வர மாதிரி இந்த நேரங்களில் உண்டு. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்தால் 22 வயசுக்கு மேலே 18 வருடங்கள் ராகுதசை. செவ்வாதசைக்கு பிறகு 18 வருடங்கள் அப்படின்னாக்கா 40 வயது வரைக்கும் ராகுதசை உங்களுக்கு நடப்பில் வரும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், திருமணத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி 20 வயசுக்கு மேலே என்ன தசை நடக்குதோ, அதாவது 30-35 வயசு வரைக்கும் என்ன தசை நடக்குதோ அந்த தசைகள் தான் பொறுப்பேற்றுக்கணும் உங்களோட லைஃபுக்கு. ஏன்னா 22 வயசுக்கு மேலே வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும், பொருளாதாரம் நல்லா இருக்கணும், உங்களுக்கு சேமிப்பு, திருமணம்,
அதன் பிறகு குழந்தை பாக்கியம், ஒரு 35 வயசுக்குள்ளே நீங்கள் செட்டில் ஆகணும். அப்போனா இந்த ராகு தசை தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ இந்த ராகு தசை சரியில்லைன்னு வச்சிங்களேன், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ராகு தசை எப்படி இருக்கும்? உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து கோச்சார ரீதியாக 3ஆம் இடத்துல இருக்குது, 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, 7ஆம் இடத்துல வந்து குரு இருக்குது, குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குது, 3ஆம் இடத்து பயிற்சியாகக்கூடிய ராகு பகவானும் இருக்குது. நல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ராகு தசையால் எந்தவித பாதிப்பும் இருக்காது. நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். வெளிநாடு சார்ந்து நீங்கள் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, மேல் படிப்பாக இருந்தாலும் சரி, 22 வயசுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் இல்லாத பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பில் மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம் எல்லாமே இருக்குது. வேலை ரீதியாக இப்போ பொருளாதார ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து ராகு தசை ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். சனியோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீடு அப்படின்னாக்கா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 3ஆம் இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல, முதல் 12 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும், பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் கெடு பலன்களை கொடுக்கும். ஆனால் 2ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா திருமண வாழ்க்கையில் நிறைய தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். மற்றபடி வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு இந்த 2025 நல்ல ஒரு மாற்றங்கள் தான் உண்டு. திருமணம் ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இது வரைக்கும் திருமணமே அமையல, ராகு தசை ஆரம்பிச்சிச்சு, இப்போ 22 வயசுக்கு மேலே எனக்கு திருமணம் கூடி வரல, ரொம்ப நாளாக வரன் பார்க்குற சரியான வரன் அமையல அப்படின்னாக்க 7.5 சனியிலேருந்து மீண்டு வந்திருக்கீங்க. இப்போ 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் உங்களுக்கு சரியான வரன் அமையல அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அமையும். திருமணம் ரீதியாக முன்னேற்றம் பார்க்கலாம். மன வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. ராகு தசையை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ படிக்கிற காலகட்டங்களில் ஒரு 15லேருந்து ஒரு 20-21 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் நல்ல ஒரு படிப்பாக இருந்திருக்கும், முதல் மார்க் எடுத்துப்பாங்க, நல்ல ஒரு பேர் புகழோடு இருந்திருப்பாங்க ஸ்கூல் படிக்கிற காலங்களில், காலேஜ் படிக்கக்கூடிய காலங்களில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு தசை ஒரு 22 வயசுக்கு மேலே அவங்க படித்த படிப்புக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது, நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அவங்க சுய ஜாதகத்தில் வந்து ராகு பகவான் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல அமைப்பு, அப்படியே தொடர்ச்சியாக போயிடுவாங்க. அப்போ படித்த படிப்பு, அதுக்கேற்ற மாதிரி வேலை, பெரிய லெவல், நல்ல ஒரு சம்பாத்தியம், கவர்மெண்ட் ஜாப்பு அப்படிலாம் தனியார் துறையில் இருந்தால் கூட கவர்மெண்ட்டில் வந்து சம்பாதிக்கக்கூடியதை விட அதிகமாக சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆகும் ஒரு 30-35 வயசு இருக்குது. அப்போது ராகு தசை உங்களுக்கு நல்லா இருக்கணும். நல்லா இருந்துச்சுன்னா இதுமாதிரி செட்டில்மெண்ட் கிடைக்கும். படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இல்லை, திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா ராகு தசை சரியில்லை. 2025 ஒரு எதிர்பார்க்குறேன், ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருமானா கண்டிப்பாக வரும். தசாபுதி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ராகு தசையில் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக புத்திகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா 7.5 சனியில் தான் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. 7.5 சனி முடிஞ்ச பிறகும் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் அமர்ந்த இடம் சரியில்லை. இது வந்து அதிகபட்சமாக கடனை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கும், பொருளாதாரத்தை கொடுக்கும், கூடவே கடனை கொடுத்துரும். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா கடன் மேலே கடன் ஆகி அது வந்து நம்ம சொல்ல முடியாத கஷ்டங்களை கொடுத்துருக்கும். அது மாதிரி ஒன்று கடன் அல்லது நோய், இல்லைனா வேலை வாய்ப்பே இல்லாமல் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு இல்லையா. அதனால் இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா குருவோட பார்வை இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ராகு தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இப்போ 3ஆம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சியானா கூட குரு பார்வை இருக்குது. குரு பார்வை தான் கோடி புண்ணியத்தை தரும், நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த மாற்றங்களை தரும். இப்போ தசாபுத்தி அப்படிங்கிறது ராகு பகவான் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு பாதிப்பில் இருக்குது, கஷ்டங்களை கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா இந்த 2025 அதாவது 2025 குருவோட பார்வை முழுசாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த ராகு பகவானுக்கு தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் தொழில் வளர்ச்சி கொடுக்கும், வேலை ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் வேலை வளர்ச்சியை கொடுக்கும், திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்குனாக்கா திருமண வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும், குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். இதெல்லாம் வந்து ராகு தசையில் கெடுபலன்கள் கொடுத்துட்டு இருந்தால் அந்த கெடுபலன்கள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குது அப்படின்றதுனால தெளிவான முடிவு எடுப்பீங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அரசாங்கம் சார்ந்து நல்ல ஒரு உதவி கிடைக்கும், அரசாங்கம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம், கடன் வாங்கிறது, சுயதொழில் பாதிப்புலேருந்து கொஞ்சம் வெளியே வர்றது, திடீர் வளர்ச்சி, திடீர்னு வந்து ஒரு ஃபேமஸ் ஆகிறது, இது எல்லாமே இந்த நேரங்களில் நடக்கும். 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை சொல்லவே தேவையில்லை. ராசியாதிபதி 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது. என் லக்னத்துக்கு வந்து கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ கோச்சார ரீதியாக 7ஆம் இடத்துல வந்தாலும் பார்வைங்கிறது ராசிக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுடைய மனநிலை தெளிவாக இருக்கும், தூக்கமல்லாத ப்ராப்ளம்லாம் இந்த நேரங்களில் இருக்காது, நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. கடன் பிரச்சனையில் நிம்மதி இல்லாமல் இருந்தால் கூட கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நோய் நொடி அதில் அது வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா தீர்வுக்கு வரும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுயதொழில் பாதிப்பு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும், திடீர் வளர்ச்சி கொடுக்கும், சேமிப்பு உயரம், சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும், வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க அந்த வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும், அரசாங்கம் சார்ந்து நல்ல ஒரு உதவி கிடைக்கும்,
அரசு ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். லோன் கேட்டிருக்கேன், லோன் சேங்ஷன் ஆக மாட்டேங்குது, ரொம்ப தடையாக இருக்குது அப்படின்னா லோன் சேங்ஷன் ஆகும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு வீடு விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது எல்லாமே இந்த காலகட்டங்கள் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனியாக மட்டும் இல்லாமல் கொடுக்குற சனியாகவும் இருப்பார். இந்த 2025 சிறப்பான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பெண்களுக்கு வந்து வேலை ரீதியாக நிறைய தொல்லைகள் இருந்தாலும், மன வாழ்க்கை மூலமா நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும், இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். 56 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை தான் பெரிய ப்ராப்ளமே. ஏன்னா சனி தசையில் 7.5 சனி போயும் உங்களுக்கு வந்து இந்த கஷ்டம் தீரலை, சொத்து பத்துகள் ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும், உடல்நிலை தொந்தரவுகள், சொந்த பந்தங்கள் விலகி இருக்கும், எந்த தொழில் செஞ்சாலும் அதில் வந்து கை கொடுத்துருக்காது, நிறைய ப்ராப்ளம். ஏன்னா சனி நல்லது செய்வாரா கெடுதல் செய்வாரா? உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்குனாக்கா சூரியனோட நட்சத்திரம், கெடுபலன்கள் அதிகமாக உண்டு. தசை வந்துச்சுனாக்கா நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ரொம்ப கெடுபலன்கள் இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். அதாவது 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா சுயதொழில் பாதிப்பு அதிகமாக கொடுத்துருக்கும். ஆனால் 2025 ஓரளவுக்கு மேல்னு சொல்லலாம். சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும், மனநிலை கொஞ்சம் தெளிவாக இருக்கும், கடன் பிரச்சனை இருக்காது, நோய் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி, வழக்குகள், சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் சாதகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக சொத்து பிரச்சனை போயின்னு இருக்குது, சனி தசையில் அதுதான் வரும். சகோதர சகோதரிகள் வழியில் பெரிய போராட்டங்களை அனுபவிக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டில் நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். வெற்றி வாய்ப்புகள் இந்த நேரங்களில் உண்டு. தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக, உடல் ரீதியாக எல்லாமே முன்னேற்றங்களை பார்க்கலாம். ஏன்னா கிரக பயிற்சிகள் 3-4 கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ராகுக்கெதும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். சனி பகவானும் வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். 4ஆம் இடத்துல இருந்தால் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். குரு சொல்லவே தேவையில்லை. ராசியாதிபதி, லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், வண்டி வாகன சேர்க்கை முதல் கொண்டு உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய யோகத்தை எல்லாத்தையுமே இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும். 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை அப்படிங்கிறது 7 குடையவன் தசை, 10ஆம் அதிபதி தசை, தொழில் சாணாதிபதி தசை. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த வயது காலகட்டத்திலே நான் தொழில் செய்கிறேன், இல்லை நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், இப்போதுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி நான் வீட்டில் தான் இருக்கிறேன், பசங்க வந்து தொழில் பண்ணுறாங்க, அந்த தொழிலில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளம் இந்த காலகட்டங்களில் சால்வ் ஆகும். உங்களுடைய டைம், கடன் பிரச்சனைகள் தீரும், வீட்டில் வந்து நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் தீரும். என்னதான் இருந்தாலும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது யோகாதிபதி தசை கிடையாது, அவயோகம் செய்யக்கூடிய தசை தான். 7 குடையவன் தசை. ரொம்ப நாளாக பிரிந்து இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 2025 தேடி வந்து பேசுவாங்க. சொந்த பந்தத்தில் ப்ராப்ளம் இருந்தால் கூட தேடி வந்து பேசுவாங்க. நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம். ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். மன அழுத்தம் இருக்காது. உடல் சார்ந்த தொந்தரவுகள், நோய் நொடி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா புதனோட வீட்டில் தான் குரு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம். தசாபுதி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு 2025 இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம். நன்றி.